நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வரோட செட்டப் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இப்போ நான் கொடுக்க போகிற இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வேஸ்க்கு பக்காவாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மூணு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஏற்ற போகிறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எம்டி மேனேஜர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், சுசுக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 அப்ளிகேஷன் மட்டும் தான் ஏற்ற போகிறீங்க. அண்ட் தென் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையுமே நான் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்ட் ஐடி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லாகின் பண்ணுங்கள். ஸோ அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா யூஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஸ்டோரேஜில் போயிட்டு கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ திரும்பியும் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த அப்டேட் சிச்சுவேஷன் வரும்போது மட்டும் கரெக்டாக அப்டேட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எம்டி மேனேஜரில் தான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ எம்டி மேனேஜரில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல் சொல்லியிருப்பல மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். நான் 2 ஃபைல் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த மெட்டா டேட்டா அந்த com.dtsங்கிற இந்த ஃப்ரீ ஃபயர் ஃபைலில் வந்து என்ன பண்ணணும், காப்பி பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூவ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எம்டி மேனேஜரில் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்க ஐடியை பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக் பீட்டாங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஒரு ஐடியை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 to 3 hours வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஒன்ஸ் லாகின் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போலாம் நீங்கள் ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணுறீங்களோ திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஃப்ரீ ஃபயரை நீங்கள் திரும்பியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் ஸ்டோரேஜ் டேட்டா வந்து கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பியும் அதே ஸ்டெப்ஸை பண்ண முடியும் தான் உங்களுக்கு திருப்பியும் ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், திரும்பியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் ப்ராக்ஸி சர்வர் ரெண்டாயிரும். ஸோ திரும்பி நீங்கள் லாகின் பண்ணணும்னா திருப்பியும் இதே ஸ்டெப்ஸை பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஐ மேனேஜர் ஆக்சஸுமே வராது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுசுக்கு செட்டப் பண்ணிக்கோங்க. சுசுக்கு செட்டப் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் பாட் ஐடியை மட்டுமே யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. மேட்சுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மேட்சுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா வந்து பேன் ஆயிரும். ட்ரைனிங் ரவுண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிக்கான லெவல் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் இன்பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதில் வந்து உங்கள் நேம் என்ன வைக்கணும், உங்கள் பயோவில் என்ன வைக்கணும், உங்களுக்கு விபேஜ் என்ன இருக்கணும் எல்லாமே அதிலே இருக்கும். அந்த இன்பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான அப்படியே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் முன்னாடியே போடுற வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். சரி ப்ரோ, லிங்க் எங்கே ப்ரோ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஜஸ்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் ஆப்ஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா போதும், டிஎம்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கும். ஸோ அந்த ப்ராக்ஸி கீவேர்டை மட்டும் ஆட்டோ மெசேஜ் மட்டும் டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வரோட மொத்த ஆக்சஸுமே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ எப்படி ப்ரோ உங்கள் கில்ல வந்து ஜாயின் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இட்ஸ்ரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 65th பொசிஷனில் இருந்துச்சு போன சீசனில். ஸோ இந்த சீசன் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகுது. ஸோ எங்களுக்குமே பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கில்டு ரெக்வயர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ஷன்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்மின்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியுமா ஈஸியாகவே நம்ம கில்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்சியுமே தேவைப்படுது. ஸோ சென்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பேடு சென்சி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேடு சென்சிக்கான குரூப் லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.